ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணி 4000 பாசுரங்களை பாடினார்கள். அவற்றுக்கு திவ்ய பிரபந்தம், அருளிச் செயல்கள் என்கிற பெயர் ஏற்பட்டன. இவர்களுடைய சரித்திரம் குரு பரம்பரா பிரபாவத்தில் உள்ளது. குரு பரம்பரை என்னால் லக்ஷ்மிநாதன்கிற முதல் ஆச்சாரியன் ஸ்ரீமன் நாராயணனே, அவனிடத்திலிருந்து தொடங்கும். அடுத்தது ஸ்ரீ மகாலட்சுமி, 3வது விஸ்வக்சேனர், 4வது சடகோபன்னு பெயர் பெற்ற நம்மாழ்வார். ஆழ்வார்கள் அத்தனை பேருக்கும் தலைவராக நம்மாழ்வார் கொண்டாடப்படுகிறார். அவருக்கு அவயவமாக, அவருடைய அங்கங்களாகத்தான் ஏனைய எல்லா ஆழ்வார்களும் உள்ளார்கள். இப்ப நாம் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க போவது ஆழ்வார்கள் யாரார், அவர்கள் எங்கெங்கு பிறந்தார்கள், பிறப்பின் ரகசியம் என்ன, என்ன வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், என்னென்ன பிரபந்தங்களை பாடினார்கள், இவற்றையெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த உலகம் தோன்றிய போது உண்டான ஓம் என்னும் ஓங்கார சப்தத்துடன் உயிரினங்கள் தோன்றியது. அந்த உயிரினங்களை காக்கும் தெய்வமான எம்பெருமான் நாராயணனின் அருள்மழை பொழிய ஆரம்பித்தவுடன் வைணவமும் வளரத் தொடங்கிவிட்டது. பக்தியாகிற மழை நீர் பெய்யாமல் இருந்த பஞ்ச காலத்திலே ஸ்ரீமன் நாராயணனை பற்றிய ஞானத்தை ஊட்டி பக்தியை வளர்த்து எங்கும் பசுமை எழிலூட்டும் கார்முகிலாக ஆழ்வார்களின் அருந்தமிழ் பாடல்கள் விளங்கியது. திவ்ய பிரபந்தம் என்று கொண்டாடப்படும் அந்த ஆழ்வார்களின் பாடல்களை தேடி அலைந்து நம்மாழ்வாரை நாடி தொழுது நன்னூலாய் தொகுத்த நாயகனாம் நாத முனிகளை ஆழ்வார்கள் தரிசனம் என்னும் இந்த திவ்ய தொடரில் அறிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக திருமகளுடன் திருமால் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் வைகுண்டத்திலே நித்திய சூரிகள் என்றழைக்கப்படும் அனந்தர், கருடர், விஸ்வக்சேனர் ஆகிய மூவரும் சிறப்பு பெற்றவர்கள். இம்மூவரிலே எம்பெருமான் நாராயணனின் படை தளபதியாக விளங்குபவர் விஸ்வக்சேனர். வைணவ குரு பரம்பரையிலேயே முதல் நிலையிலிருந்த பெரிய பெருமாளையும் பிராட்டியையும் ஆழ்வார்களின் பாசுரங்களைக் கொண்டு இப்பூவிலகில் அமைந்த சில திவ்ய தேச திருத்தலங்களை தரிசித்தோம். ஆழ்வார்கள் தரிசனம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3 கிராண்ட் ஃபினாலே லைவ் இன்று மாலை 6 மணிக்கு சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கத்தில் இருந்து நேரடி ஒளிபரப்பு. இனிமே ஒரு வேளைதான் காஃபி. வர்ற இன்ட்ரெஸ்ட் அப்படியே இருக்கு, விலைவாசி மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. ஒத்து வரல. அறிமுகம் சுந்தரம் கேபிட்டல் புரொடெக்ஷன் ஓரியன்டட் ஃபண்ட் 3 இயர் க்ளோஸ்ட் அண்ட் ஃபண்ட் சீரிஸ் 6. முதலுக்கு பாதுகாப்பு குறையாம அதிகம் ஈட்டுவதே இந்த ஃபண்டின் நோக்கம். புதிய அணுகுமுறை சுந்தரம் மியூச்சுவல், வாய்ப்புகளின் ஊற்று. இனிமே செகண்ட் டோஸ் காஃபி ஒத்து வரும். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. ஆழ்வார்கள் தரிசனம் தொடர்கிறது.
வைகுண்டத்திலே தோன்றி திருமாலின் படை தளபதியாய் விளங்கும் சேனை முதன்மையாரின் பெருமைகளை இனி நாம் அறிந்து கொள்வோம். ஐப்பசி மாதம் பூராடம் நட்சத்திரத்திலே அவதரித்தவர் விஸ்வக்சேனர். எனவே ஆழ்வார் ஆச்சாரிய பெருமக்களுக்கு முன்பாகவே முதலில் வீற்றிருந்து முதல் மரியாதையை ஏற்கும் முதல்வன். அனைத்து திருக்கோவில்களில் நடைபெறும் பிரம்மோற்சவ காலங்களிலே கொடியேற்றம் உற்சவம் நடைபெறும் முதல் நாள் நடக்கும் அங்குரார்ப்பணம் என்னும் வைபவத்திலே கருட கொடியுடனும் புற்று மண்ணுடனும் திருவீதி உலா வந்து நகர சோதனை மேற்கொள்ளும் நாயகன். மேலும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எம்பெருமானை மங்களாசாசனம் செய்ய எழுந்தருளும் போது அவரின் பிரதிநிதியாக ஸ்ரீசடாரி எனப்படும் திருவடி நிலையுடன் எழுந்தருளி வந்தோரை வரவேற்கும் வல்லவன். எம்பெருமான் திருவடி நிலையினை நம்மாழ்வாராக நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். வைகுண்டத்திலே எம்பெருமானின் திருவடி கீழ் அமர்ந்து காவல் புரியும் சேனை நாதனான விஸ்வக்சேனரின் அம்சமாக அவதரித்தவரே நம்மாழ்வார் என குரு பரம்பரை உரைக்கின்றது. ஆழ்வார்கள் பாசுரங்களை பாடி போய் இருந்தாலும் அதனுடைய உள்ளுரை பொருட்கள் நமக்கு எப்படி புரியும்? அதுவோ உயர்ந்த பாடல்கள், ஆழ்ந்த கருத்து கொண்ட பாடல்கள். அந்த பாடல்களுடைய அர்த்தம் நமக்கு புரியணுமே, பொருட்செறிவு மிகுந்தவை. அதற்காகத்தான் பகவானே திருவுள்ளத்திலே கொண்டு ஆச்சாரியர்களையும் பிறப்பித்தான். இவ்வாச்சாரியர்கள் தான் ஆழ்வார்கள் பாசுரங்களை கைவிளக்காக கொண்டு மேலே பல பல உரைகளை எழுதினார்கள். அதற்குரிய பொருள்களை நமக்கு விளங்க வைத்தார்கள். நாதமுனிகள் தொடக்கமாக மணவாள மாமுனிகள் ஈராக பல ஆச்சாரியர்கள் வைணவ சம்பிரதாயத்திலே அவதரித்துள்ளார்கள். அவர்கள் எல்லாரும் என்ன சொல்லி இருக்கிறார்கள்ங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஆழ்வார்களை பற்றியும் ஆச்சாரியர்களை பற்றியும் அவர்கள் நமக்குன்னு கொடுத்துள்ள உயர்ந்த கருத்துக்களை பற்றியும் பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, அனுபவிப்பதற்கு, கடைப்பிடிப்பதற்காகத்தான் கூடியுள்ளோம். திருக்குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரியில் அவதரித்து திருப்புலி ஆழ்வார் என்னும் புளிய மரத்தின் அடியில் ஞான யோகத்தில் ஆழ்ந்திருந்தவர் நம்மாழ்வார். மற்றைய ஆழ்வார்களின் பெருமைகளை ஞானத்தால் நன்குணர்ந்து நாராயணனை பாடிய நம்மாழ்வாரை கொண்டே நாம் அறிந்து கொள்ளலாம். 4000 திவ்ய பிரபந்தத்தை நம்மாழ்வாரை நாடி பெற்றிட்டவர் நாதமுனிகள் என்னும் ஆச்சாரியர். இவரே ஆச்சாரிய குரு பரம்பரையில் முதன்மையானவர். ஆழ்வார்கள் ஏற்றத்தையும் அருளிச் செயல் ஏற்றத்தையும் நம்மாழ்வார் மூலம் நாதமுனிகள் அறிந்து ஓரான் வழியாய் உபதேசித்தார். எனவே வைணவ குரு பரம்பரையின் வழியினை திருவரங்கத்து நம்பெருமாள் எம்பெருமானார் தரிசனம் என பெயரிட்டு நிலைநாட்டினார். எம்பெருமானார் தரிசனத்தை நம்மாழ்வார் துணை கொண்டு கண்ட நாதமுனிகளை முதன்மையாக கொண்டு ஆழ்வார்கள் தரிசனம் என்னும் தெய்வீக தொடரிலே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களின் பெருமைகளை அவர்கள் அவதரித்த திருத்தலங்களுக்கே சென்று விரிவாக காணலாம்.
ஆழ்வார்கள் தரிசனம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஆக்டர் சூப்பர் சிங்கர் 3 கிராண்ட் ஃபினாலே லைவ் இன்று மாலை 6 மணிக்கு சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கத்தில் இருந்து நேரடி ஒளிபரப்பு. நோக்கியா ஏர் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் ஆரம்பித்துவிட்டது. நீங்கள் ஒரு அசல் சாம்பியன் தான் என்பதை நிரூபியுங்கள். நோக்கியா சாம்பியன்ஸ் லீக் T20 ஃபைனல்ஸை என்னுடன் சேர்ந்து நீங்கள் காணலாம். அதிக விவரங்களை அறிய நோக்கியா ஸ்டோருக்கு வாருங்கள். ஆழ்வார்கள் தரிசனம் தொடர்கிறது. முன்காலத்தில் மறைந்து போன திவ்ய பிரபந்தங்கள் அனைத்தையும் வெளிக்கொணர்ந்து நாம் அறியும் வண்ணம் செய்த நாதமுனிகள் அவதரித்த திருத்தலம் வீரநாராயணபுரம் என்னும் காட்டு மன்னார் கோவில். எனவே இந்த திருத்தலம் பிரபந்தம் விளைந்த திருப்பதி என்னும் பெயர் பெற்றது. தொண்டை மண்டலத்துக்கும் சோழ மண்டலத்துக்கும் நடுவே அமைந்துள்ள நடுநாட்டு திவ்ய தேசங்களான திருக்கோவலூர் மற்றும் திருவஹீந்திரபுரம் திவ்ய தேசங்களுக்கு அருகிலேயும் சென்னையிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் அமைந்துள்ள வராக கஷேத்திரமாம் ஸ்ரீமுஷ்ணம் என்னும் திருத்தலத்திற்கும் தில்லை திருச்சித்திரக்கூடம் என்னும் சிதம்பரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது இந்த காட்டுமன்னார் கோவில். நாதமுனிகள் சேனி முதன்மையாரின் முக்கிய படைத்தளபதியான கஜானனரின் அம்சமாக சோபகிருத் என்னும் வருடத்தில் ஆனி மாதத்தில் பௌர்ணமி அன்று அனுஷ நட்சத்திரத்திலே புதன்கிழமையன்று அவதரித்தார். இவரின் தந்தையார் ஈஸ்வர பட்டாழ்வார். இவர் சடமர்ஷன கோத்திரத்தில் சொட்டை குலத்தில் அவதரித்தவர். இவரின் இயற்பெயர் ஸ்ரீரங்கநாதன் என்பதாகும். பின்னாளில் யோக கலையில் வல்லவராக இவர் திகழ்ந்ததால் ஸ்ரீரங்கநாத முனிகள் என்றும் நாதமுனிகள் என்றும் போற்றப்பட்டார். உலக மக்களை நல்வழிப்படுத்த 4000 கொணர்ந்த நாதமுனிகளை காட்டும் மன்னனார் ஆக இந்த தலத்து பெருமாள் விளங்கியதால் இந்த தலத்திற்கும் காட்டு மன்னார்குடி என பெயர் உண்டாயிற்று. எம்பெருமானின் கருணை மழையினை தாங்கி நின்ற நாதமுனிகள் என்னும் மலையின் வாயிலாக வெளிப்பட்ட 2 அருவிகளான உய்யக்கொண்டார் மற்றும் மணக்கால் நம்பிகள் மூலம் ஓர் பெரிய ஆறு உருவெடுத்தது. அந்த பேராறே யமுனை துறைவன் என நாதமுனிகளால் பெயரிடப்பட்ட ஆளவந்தார். நாதமுனிகளின் பேரனாக ஆளவந்தார் அவதரித்ததும் இந்த வீரநாராயணபுரம் என்னும் திருத்தலம் ஆகும். அபய வரத ஹஸ்தம் கொண்டு நம்மை காக்கும் திருமகளாம் செண்பகவல்லி தாயாரின் திருவடியின் கீழ் நாதமுனிகளையும் அவர்தம் பேரனார் ஆளவந்தாரையும் அழகுற தரிசிக்கின்றோம். குருவருள் பெற காட்டு மன்னார் கோவில் நாடி வந்த நம்மை தன் திருவருளை காட்டி அழைக்கின்றாள் அன்னை மகாலட்சுமி. ஆம், லக்ஷ்மி நாத சமாரம்பாம் என்னும் குரு பரம்பரையின் வாக்கியத்தின் தொடக்கமாக நாம் இந்த காட்டு மன்னார் கோவில் செண்பகவல்லி தாயாரை வணங்கி பின்பு செண்பக மன்னனாரை வணங்குவோம். நாதமுனிகளின் அவதார காலம் 9ஆம் நூற்றாண்டு. மிகவும் பழமை வாய்ந்த இத்திருக்கோவிலை பின்னாளில் பராந்தக சோழன் என்னும் சோழ மன்னன் செப்பனிட்டு திருப்பணி செய்து பெருமாள் தாயாருக்கு தனித்தனி சந்நிதிகள் ஏற்படுத்தி நாதமுனிகளுக்கும் அர்த்த மண்டபத்திலேயே தனி சந்நிதி அமைத்து கொடுத்துள்ளான்.
கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள ராஜமன்னார்குடி என்னும் திவ்ய தேசத்தில் எழுந்தருளியுள்ள ராஜகோபாலனைப் போலவே இந்த காட்டு மன்னார்குடியிலும் ராஜகோபாலன் நல்வழி காட்டும் மன்னனாராக எழுந்தருளி இருக்கிறார். வலக்கையில் கோலேந்தி இடது கையால் பசுக்களை அரவணைத்து காட்சி தரும் இந்த அஞ்சன வண்ணனை ஆயர்குல கொழுந்தினை கண்ணார கண்டு பருகி நிற்கின்றோம். அவர் அருகே என்றும் எனக்கு இனியான் என் மணிவண்ணன் என புன்முறுவல் பூத்து நிற்கும் ருக்மணி சத்யபாமாவையும் ஒரு சேர சேவித்து மகிழ்கின்றோம். இத்திருக்கோவிலின் மூலவர் கருவறையிலே செண்பக மன்னனார், ராஜ மன்னனார் மற்றும் அழகிய மன்னனார் என 3 உற்சவர்களையும் ஒரு சேர சேவிக்கலாம். செங்கண் நெடிய திருவுருவை சேவித்த நம் கண்கள் செங்கமல தாயாரையும் சேவிக்க எண்ணுகின்றது. பெருமாளை தரிசித்துவிட்டு மரகதவல்லி தாயாரின் சந்நிதியை அடைகின்றோம். தனிக்கோயில் கொண்டுள்ள மரகதவல்லி தாயாரின் உற்சவர் திருநாமம் ஏமாம்புஜ நாயகி என்னும் செண்பகவல்லி தாயார். தாயாரின் சந்நிதி எதிரே நின்று நாம் பெருமாள் கருவறை விமானத்தை தரிசிக்க முடிகிறது. விமானத்தின் வடபுறத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வீற்றிருக்கும் நரசிம்மனின் இருபுறமும் நாதமுனிகளும் ஆளவந்தாரும் சீரிய சிங்கத்தின் புகழ்பாடி நின்றுள்ளனர். இந்த காட்டு மன்னார் கோவில் தல வரலாறு ஸ்ரீ வாமன புராணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதை உணர்த்தும் விதமாக குறளுருவாய் மா வடிவில் மண் கொண்ட மால் வாமனனாய் நமக்கு காட்சி தருகிறான். பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து ஆண்டாள் சன்னதியை வணங்கி வரும்போது நாதமுனிகளின் கருவறை விமானத்தை தரிசிக்கின்றோம். விமானத்தில் 1000 இன்தமிழ் பாடிய ஆதிநாதன் அருள் பெற்ற சீரார் சடகோப்பன் என்னும் நம்மாழ்வார் புளிய மரத்தின் அடியில் ஞான உபதேசம் செய்யும் வண்ணம் அமர்ந்திருக்க, அவர் அருகில் ஏரார் மதுரகவி வேதம் தமிழ் செய்த மாறனை அடிபணிந்து நின்றுள்ளார். நாதமுனிகளுக்கு உய்யக்கொண்டார், குறுகை காவலப்பன், மேலையகத்தாழ்வான், கீழையகத்தாழ்வான், திருக்கண்ண மங்கையாண்டான் என புகழ்பெற்ற சீடர்கள் இருந்தனர். நாதமுனிகள் தன் சீடர்களோடு உள்ள திருவுருவங்களை நாதமுனிகளின் கருவறையிலே நாம் காணலாம். நாமம் 1000 கொண்ட நாராயணனை 4000 பாடி மகிழ்ந்தனர் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் பாடிய பிரபந்தத்தை வெளிக்கொணர்ந்த நாதமுனிகளுக்கு நவராத்திரி நன்னாளில் திருமகளுடன் திருமஞ்சனம் ஆரம்பமாகிறது. திருமகளாம் மகாலட்சுமியின் பெருமையை இந்த திருமஞ்சனத்தை தரிசித்துக் கொண்டே நவராத்திரி நன்னாளில் நாம் அறிந்து கொள்வோம். பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமனின் திருவடியில் பாங்காய் வீற்றிருப்பவள் இந்த திருமகள். அந்த மகாலட்சுமியே செல்வத்துக்கு அதிபதியாய் விளங்குபவள். நம்மிடத்தில் இருக்கும் செல்வத்தில் மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டும். இதனை உணர்த்தவே ஆண்டாளும் தன் திருப்பாவையில் திருத்தக்க செல்வம், செங்கண் திருமுகத்து செல்வத் திருமால் என திருமகளின் பெருமையை போற்றியுள்ளார்.
ஸ்ரீமன் நாராயணனை விட்டு என்றும் இணை பிரியாமல் அவர் திருமார்பில் இடம் பிடித்திருப்பவள் இந்த திருமகள். ஸ்ரீ என்ற ஓரெழுத்து அன்னை மகாலட்சுமியை குறிக்கும் சொல்லாக வழக்கத்தில் உள்ளது. எனவே எம்பெருமாள் நாராயணனை ஸ்ரீயப்பதி என்கிறோம். அடியார்கள் குறைகளை அன்னையிடம் விண்ணப்பித்தால் அமுதனும் மனமிறங்கி அவர் தம் குறை தீர்ப்பான். தயிர், பால், தேன், மஞ்சள், சந்தனம் போன்ற திரவியங்களான அனைத்திலும் வாசம் செய்யும் திருமகளுக்கு அந்த திரவியங்களால் செய்த திருமஞ்சனத்தை நாம் கண்ணுற்று பலன் பெற்றோம். தேனினும் இனிய மலர்களில் வாசம் செய்பவள். எனவேதான் புஷ்பவல்லி, செண்பகவல்லி, செந்தாமரை செல்வி, கமலவல்லி என பல பெயர்கள் இவளுக்கு உண்டு. செண்பக பூச்சூட்ட வாராய் என ஆழ்வார் அழைத்ததற்கேற்ப செண்பக மலரை திருமாலின் திருமார்பில் நாம் சூட்டி மகிழ வேண்டும். எனவேதான் இன்றளவும் நாம் திருக்கோவில்களுக்கு செல்லும் பொழுது தாயார் சந்நிதியை வணங்கிவிட்டு பின்புதான் பெருமாள் சந்நிதிக்கு தரிசிக்க செல்ல வேண்டும். திருவிளக்கின் ஒளியில் கோவில் கொண்டுள்ள செண்பகவல்லியை தரிசிப்போம். ஆழ்வார்கள் தரிசனத்தில் இன்று நாம் அலைமகளின் தரிசனத்தை ஆனந்தமாய் கண்டு மகிழ்ந்தோம். ஸ்ரீமன் நாதனின் அருள் பெற்று நாதமுனி 4000 பெற்ற வரலாற்றை பின்தொடர்ந்து காண்போம். ஆழ்வார்கள் வாழி, அருளிச் செயல் வாழி. ஓம் நமோ நாராயணாய. பக்தி கடவுளுடன் நாம் கொண்டிருக்கும் அன்பின் அடையாளம். இந்த ஆத்மார்த்தமான அன்பின் வெளிப்பாடே விஜய் டிவியின் பக்தி திருவிழா. இத்திருவிழா முதன் முறையாக தமிழகம் விட்டு பெரு விழாவாக மகாலட்சுமியும் சித்தி விநாயகரும் வீற்றிருக்கும் மும்பை மாநகரில் ஆன்மீக பக்தர்களுக்காக அரங்கேற உள்ளது. செப்டம்பர் 26 முதல் 30ஆம் தேதி வரை தினமும் மாலை 6 மணிக்கு மும்பையின் ஃபைன் ஆர்ட் சொசைட்டியில் நடைபெறுகிறது. 5 நாள் நடைபெறும் இந்த பக்தி திருவிழாவில் பிரபல சொற்பொழிவாளர்கள் உபன்யாசங்களை வழங்குவதுடன் நாம சங்கீர்த்தனங்களும் இடம்பெறுகிறது. சைக்கிள் பியோர் அகர்பத்தியின் பக்தி திருவிழா பவர்ட் பை செரீன். டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடம் ஃபைன் ஆர்ட் சொசைட்டி, செம்பூர், மும்பை. இறையருளுடன் கூடிய ஆன்மீக அருளுரைகளை கேட்டு மகிழுங்கள்.